ஓம் அகத்தீசாய நம. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இதற்கு முன் வாரந்தோறும் பாராயணம், ஞானிகள் பாடல்களை அவர் இயற்றிய பாடல்களை பாராயணம் செய்தோம். அது ஒரு சிலருக்கு புரியாது. விநாயகர் அகவல் இருக்குது, திருமந்திரம் உள்ளது, ராமலிங்க சாமிகள், அது இலகுவாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு மகான்களையும் திருவாசகத்தையும் சொல்லியிருக்கிறோம். இப்படி சிவபுராணம்னா ரொம்ப பார்த்தல ரொம்ப லகுவாக, பார்ப்பதுக்கு லகுவாக இருக்கும். நிறைய விஷயம் உள்ளது. அது ஔவையார் அகவல் மிகப்பெரிய நுட்பம். அது யோகிகளுக்கு மட்டும்தான் புரியும். இதை நம்ம படிக்கலாம், விநாயகர் அகவல் படிக்கலாம். படிக்கும்போது அவங்களுடைய பார்வை கிடைக்குது. ஔவையார் அந்த விநாயகர் அகவலை தொடரும்போதே ஞானிகள் நம்மை பார்க்கிறார்கள். அந்த மரியாதையாக தொட்டு வணங்கும் போது நம்மை பார்க்கிறார்கள். நம்மை பார்க்கும்போது நமது பாவம் தீருது. பாவம் தீர்ந்தாலே நமக்கு பல நன்மை உண்டாகும். இப்போ திருவாசகம், திருமந்திரம்னா ரொம்ப கடினமான நூல். திருமந்திரம் அவ்வளோ லகுவாக உள்ள நுழைய முடியாது. அதெல்லாம் நம்ம படிக்கிறோம், அவ்வளோதான் படிக்க முடியும். திருக்குறள் எல்லா மக்களும் படிக்கலாம். படிப்பதற்கு லேசாக இருக்கும், புரிந்து கொள்ள முடியும். உலக நூல், உலக நடை இருக்கும். ஆனால் அது என்ன செய்திருக்கு, நம்ம அன்பர்கள்லாம் சேர்ந்து நானும் அதான் விரும்பினேன். இப்போ அந்த ஞானிகள் நூலோடு இப்போ ஔவையார் அகவல் இருக்குன்றால் திருக்குறளையும் சேர்த்து சொன்னால்தான்